திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு செலுத்துவாயாக. உன் மீது நீ அன்பு காட்டுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாக சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராய் விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலால் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவர் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படி செய்யும் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அடுத்திருப்போரை கண்டுபிடிப்பதற்குள் நம் காலம் போய்விடுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 15வது ஞாயிற்றுக்கிழமை. இன்று உலகம் போற்றுகின்ற ஒரு ஓமையை எந்த மதத்தவரை சார்ந்தவராக இருந்தாலும் இதை எடுத்து பயன்படுத்துகின்ற ஒரு மதம் கடந்து, சமயம் கடந்து, ஒரு குலம் கடந்து இந்த உலகம் முழுவதுமே பார்க்கிற ஒரு மிக உயர்ந்த ஒரு ஓமையோடு கூடிய செய்தியைத்தான் ஆண்டவர் இன்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அதுதான் நல்ல சமாரியனுடைய ஓமை. அதற்கு முன்பதாக ஒரு திருச்சட்ட அறிஞர் ஆண்டவர் இயேசுவிடம் கேட்ட கேள்வி, இது கேள்வி அறிந்து கொள்வதற்காக கேட்டதில்லை, சோதிப்பதற்காக கேட்ட கேள்வி என்று தெளிவாக நற்செய்தி சொல்கிறது. தெரிந்து வைத்து கொண்டே கேட்பதற்கு பெயர் தான் சோதிக்கிறதுங்கிறதான். அப்படித்தான் இயேசுவை சோதிக்கிறார். சோதிப்பதற்கு அவர் வாயிலேயே போட்டு பதில் வாங்குகிறார். அதற்கு அடுத்து வருவதுதான் யார் அடுத்திருப்பவர். அடுத்திருக்கிறவர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. யூதர்களுடைய பாரம்பரியம் ஆதி காலம் தொட்டு நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். யூதர்கள் ஒரே குடும்பமாக, ஒரே சமூகமாக இருப்பது. 1008 பிளவுகள் அவர்களுக்கு மத்தியில் இருந்தது. தொடக்க காலத்திலிருந்தே அப்படி இருந்தது. யூத சமூகத்தில் அசிரியாவிற்கு நாடு கடத்தப்பட்ட பின்பு அவர்களிடத்திலே பிளவு வந்தது.
அவர்களிடத்தில் ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாடு அதிகமாக மேலோங்கி இருந்தது. ஏழை பணக்காரன் என்பது அதிகமாக இருந்தது. யூதன் புறவினத்தான் என்கிற பாகுபாடு நிறைய இருந்தது. இந்த சூழலில் தான் நாம் இதையும் யோசிக்க வேண்டும். அடுத்திருப்பவர் யார் என்று ஒரு திருச்சட்ட அறிஞர் கேட்கிறார் என்றால், திருச்சட்ட அறிஞருடைய பார்வை எப்படிப்பட்டதென்றால், தன் யூத சமூகத்தை சார்ந்த இன்னொருவர் ஒரு யூதராகத்தான் இருக்க முடியும், அவர்தான் அடுத்திருப்பவர் என்பது அவருடைய விளக்கங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆக அடுத்திருப்பவர், ஒரு யூதனுக்கு அடுத்திருப்பவர் யார் என்றால் இன்னொரு யூதன் தான். அப்படி ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இருந்த நிகழ்வு இது. அதனால்தான் இயேசு என்ன செய்கிறார், அதை கடந்து போக வைக்கிறார். ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே வாழும் வாழ்க்கையை கடந்து போக வைக்கிறார். இங்கு ஒரு உயர்ந்த சிந்தனை, ஒரு உயர்ந்த கொள்கை, உயர்ந்த நோக்கத்தை ஆண்டவர் இயேசு யூத சமூகத்திற்கு, அதுவும் குறிப்பாக மறைநூல் அறிஞர், திருச்சட்ட அறிஞர் இவர்களுக்கு எடுத்துச் சொல்வது. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்லுகிற வழி 3 பேரை சந்திக்கிறார். 3 பேரோடு அடிபட்டு கிடக்கிறவர் ஒருவர். இந்த நிகழ்வு நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்க, இதை அப்படியே வரலாறு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இது வரலாறு இல்லை, நடந்த நிகழ்வு என்று சொல்ல முடியாது. அதனால தான் இயேசு என்ன சொல்கிறார், அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார் என்று. இது உவமை, இதிலிருந்து கருத்து எடுத்து கொள்ளப்படுகிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ளணும். நிறைய நேரத்தில் இந்த அடிப்படை வாதம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள், அவர்கள் இதை வார்த்தைக்கு வார்த்தை எடுத்துட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்க. பாத்தியா, குரு போனார் பாத்தியா, ஒரு லேவியர் போனார் பாத்தியா அப்படின்னு. இந்த ஓமையில் குரு என்பது வழிபாடு, சமயம் சார்ந்த ஒன்று. லேவியர் என்பது சட்டம் சார்ந்த ஒன்று. அப்படிதான் அதை பார்க்கணும். இறையியல் அறிஞர்கள் விளக்கம் கொடுப்பது அப்படி, ஓமை என்று பார்த்து. அப்படி இவர்கள் இருவர் கடந்து செல்கிறார்கள். அப்பொழுது அடுத்திருக்கிறவர் யார் என்று சமாரியரை அங்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். இங்க அடுத்திருப்பவர் யார், யூதரா சமாரியரா யார் என்பதுதான் அங்கு முன்வைக்கப்படுகிற கேள்வி. அன்புக்குரியவர்களே, இன்றும் நம்மிடத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுதான், யார் நமக்கு அடுத்திருப்பவர்? ஒரு இந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பாங்களா, அதில் ஒன்றில் போட்டிருந்தாங்க, இந்த உலகத்தில் 3 பேரை மறக்கவே கூடாதான். உலகத்தில் 3 பேரை மறக்கவே கூடாது. நான் திரும்பி இதே ஒரு தடவை 2 தடவை 3 தடவை சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆர்வம் வந்துடுச்சு, யாரா அந்த 3 பேர், யாரா அந்த 3 பேர்னு கண்டுபிடிக்கணும்னு. அதுக்கப்புறம் அந்த இதில் போட்டிருந்தாங்க, ஒன்று உனக்கு கஷ்டத்தில் உதவி செஞ்சாங்க பற்றியா, அவங்கள மறக்கக்கூடாது. 2வது கஷ்டத்தில் உதவி செய்யாமல் இருந்தாங்க பற்றியா, பார்த்துட்டு அவங்களையும் மறக்கக்கூடாது. 3வது உனக்கு அந்த கஷ்டத்தை உண்டாக்குனாங்க பற்றியா, அவங்களையும் மறக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தது. நான் இந்த 2 பேரை விட்டுடுங்க, ஏன்னா அதுக்கு நம்மளுடைய முக்கிய கவனம் இங்கே இல்லை. யாரா அதுக்கு பழி வாங்கிறதுக்காக காத்துட்ருக்கிறதுன்னு அர்த்தம். அது இப்போ நம்முடைய நோக்கம் இல்லை. கஷ்டத்தில் உதவினார்கள் பாருங்கள், அவர்களை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். நம்முடைய வாழ்க்கையில் யார் நாம் தவறி விழுந்த பொழுது தூக்கி விடுகிறார்களோ அவர்கள்தான் அடுத்திருப்பவர் என்பதை நமக்கு விவிலியம் எடுத்து காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, ஏன் குரு, ஏன் லேவியர் அங்க உதவி செய்யல? ஏன் அவர்கள் அடுத்திருப்பவராக மாறவில்லை என்கிற ஒரு கேள்வி மார்ட்டின் லூத்தர் கிங் இடத்தில் வந்தது. மார்ட்டின் லூத்தர் கிங் இடத்தில் இந்த கேள்வியை கேட்கணும், ஏன் அவங்க வரல அப்படின்னு. அப்போ அவர் அதுக்கு கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? அவர்கள் என்ன நினைத்தார்கள், நாம் இவருக்கு உதவி செய்தால் இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று அப்படி யோசித்திருக்கிறார்கள். நமக்கு என்ன லாபம், என்ன பாதிப்பு, என்ன வரும் என்று அப்படி யோசித்து விட்டார்கள். சமாரியன் ஏன் உதவி செய்தார் என்றால், சமாரியர் உதவி செய்வதற்கு நாம் அவருக்கு உதவி செய்யவில்லை என்றால் அவருடைய நிலை என்னவாகும் என்று அவர் அப்படி யோசித்தார். அதனால் அவர் உதவி செய்தார் என்று அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார்.
அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதுமே பரிவு காட்டுகின்ற மனநிலை என்பது சமாரியருடைய பார்வையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது. உண்மையில் பரிவு காட்டுவது என்பது எது? பரிவு காட்டுதல் என்பது ஒரு ஆன்மீகம் சார்ந்ததாக மட்டும் யோசிக்க முடியாது. அதனால்தான் நம்முடைய திருத்தந்தை, இப்போ புதிதாக பொறுப்பேற்ற திருத்தந்தை 14ஆம் லியோ சொல்லும்போது சொன்னார், பரிவு காட்டுதல் என்பது சமயம் சார்ந்தது மட்டுமல்ல, சமயம் கடந்தது என்று சொன்னார். நம்பிக்கை என்பது ஆன்மீகம் சார்ந்தது, அதையும் கடந்தது மனிதனாக வாழ்வது என்று சொன்னார். இந்த புதன்கிழமை தோறும் அவர் மதியம் இறை சிந்தனை கொடுப்பது உண்டு. அந்த இறை சிந்தனையில் கொடுக்கப்பட்ட செய்தி ஏப்ரல் 28 மே 28 கொடுத்தது. நம்பிக்கையாளர்கள் என்பது சமயம் சார்ந்ததாக இருக்கலாம், ஆனால் மனிதம் என்பது, பரிவு காட்டுதல் என்பது மனிதனுக்கே அடிப்படையான ஒரு குணம் என்று சொன்னார். இதை அடுத்திருப்பவருக்கு நாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, யார் அடுத்திருப்பவர் என்றால் இங்கு 3 கோணங்களில் விளக்கப்படுகிறது. ஒன்று, அடுத்திருப்பவர் யார்? இப்போ உதாரணமா நமக்கு அடுத்திருப்பவர் யாருன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க. யார் வேணாலும் இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும். இங்கே திரும்ப திரும்ப நாம் யோசிக்க வேண்டியது மதம், சமயம், அடுத்தது நம்பிக்கை, எல்லாம் கடந்து போகணும். எல்லாம் கடந்து நம் பக்கத்தில் இருக்கிறவர்கள். சமீபத்தில் ஒரு சாவு நடந்தது. அந்த சாவுக்கு போயிருந்தோம். உறவினர்கள் எல்லாம் இங்கு இல்லை, வெளியில் இருந்தாங்க. ஆனால் அந்த முடியாத நிலைமையில் இருந்தவருக்கு யார் உடனே உதவி செய்ததென்றால் பக்கத்து வீட்டில் இருந்தவர்கள் தான் உதவி செய்தார்கள். யார் முதலில் அடுத்திருப்பவர் என்றால் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் நம் உடன் அடுத்திருப்பவர்கள் என்பதை ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். அப்படின்னா எங்க? நம்மோடு இருக்கிறவங்க. நிறைய நேரத்தில் பிள்ளைங்கள்லாம் பாரியில் இருக்கோம், ஒரு ஆபத்து அவசரம்னா யார் உடனே வந்து தூக்குவா? பாரின்னு இருக்கிறவங்க வந்து செய்வாங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்க தான். அதனால் பக்கத்தில் இருக்கிறவர்களும் நம் அடுத்திருப்பவர்களே. அதில் இன்னொரு விஷயத்தையும் நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அன்னைக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அந்த ஃபோட்டோவில் ஒரு வயதான ஒரு தாத்தா, வயதானவர், தட்டு தடுமாறிக்கிட்டு ஒரு குச்சை ஊனிக்கிட்டு அலங்கோலமாக நின்றுட்டு இருக்கார். நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்தார். அந்த ஃபோட்டோவை எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து கீழே அதில் ஒரு வசனம் போட்டிருந்தாங்க. அந்த வசனம் என்ன வசனம்னா, விடுதுகள் அனைத்தும் விலகி சென்றதால் தனியாக நிற்கிறது ஆலமரம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. விடுதுகள் எல்லாம் தனித்து சென்று விட்டது, தனியாக நிற்கிறது ஆலமரம் என்று. இது அடுத்திருப்பவரை கண்டுகொள்ளாத ஒரு நிலைதான் நம் பக்கத்தில் இருக்கிறவர்கள். இரண்டாவது கோணத்தில் சொல்லப்பட்டது, அடுத்திருப்பவர் என்று யாரை சொல்லுகிறோம் என்றால் நம்மோடு வாழ்கிறவர்கள், பக்கத்தில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, நம் உறவுகள் கூட. நம் உறவுகள், அதில் வேற நம்ம தான் வச்சுருக்கோமே, அதுக்கும் படிநிலை வச்சுருக்கிறோம். இவங்க சொந்த உறவு, அவங்க கொஞ்சம் எட்ட உறவு, ஒன்றை விட்ட உறவு, ரெண்டை விட்ட உறவு. இது வரைக்கும் நானும் முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். கண்டுபிடிச்சப்படலான்னு ஒன்றை விட்ட உறவை கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது. அது மாதிரி உறவு எந்த விட்டாலும் சரி, அது எல்லாமே நம்ம அடுத்திருப்பவர்கள். ஏனென்றால் நம்முடைய வாழ்வின் காலத்தில் அவர்களுடைய உதவியினால் வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு நாம் அடுத்திருப்பவராக இருந்திருக்கிறோம். அவர்களால் நாம் வாழ்ந்தவர்கள், வளர்ந்தவர்கள், அதை மறந்துடவே கூடாது. அதனால் அவர்களால் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்றால் அவர்களுக்கு நாம் அடுத்திருப்பவர்கள் தானே, நமக்கும் அவர்கள் அடுத்திருப்பவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இது நம் உறவுகளின் அடிப்படையில் யோசியுங்கள். இன்னைக்கு நமக்கு பக்கத்தில் உறவு, இதுக்குள்ளே தான் கீழே வெடி வைக்கிறதெல்லாம் நடக்குது. ஒன்றும் பெருசாக வெளியிலிருந்துலாம் யாரும் ஆபத்து கொண்டு வர்றதில்லை. உறவுகளுக்குள்ளேயே இருக்கிற ஆபத்துக்கள். ஏன் உன் உறவுகளையே நீர் அடுத்திருப்பவராக ஏன் பாவிக்கக்கூடாது? அப்படி பார்த்தால் இந்த உலகத்தில்
எல்லாருக்கும் எல்லாரும் உறவுகளாக மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஆக முதலில் நமக்கு அடுத்திருப்பவர் என்றால் அடுத்தது நம்முடைய உறவுகளும் அப்படித்தான். மூணாவதான கோணம் எதுன்னா, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே சொல்லப்பட்டது, யாரெல்லாம் கஷ்டத்திலும் ஆபத்திலும் இருக்கிறார்களோ அவர்கள் உனக்கு அடுத்திருப்பவர்கள். நீ யாரை அவர்களுடைய தேவை கஷ்டத்தில் பார்க்கிறாயோ அவர்கள் உனக்கு அடுத்திருப்பவர் என்று. உதவி என்பது ஆய்வின் அடிப்படையில் செய்யப்படுவதில்லை, பரிவின் அடிப்படையில் செய்வது. நீ போயிட்டே இருக்கிற, யாருக்காவது உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது என்று நீ பார்த்தால் அவர்களுக்கு உதவி செய். அதுலேயும் நம்ம சில விஷயங்களில் செய்கிறது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ பைக் ஓட்டிக்கிட்டு போகிறாங்க, சைடு ஸ்டாண்ட் எடுக்கலை, போகிறவங்க யாரும் அப்படியே கம்முன்னு போகிறதில்ல. கண்டிப்பாக அவங்கள பார்த்து தப்பா சைடு ஸ்டாண்டு எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது உண்டு. ஒரு டோரு சாத்தாமல் இருந்தால் சாத்திட்டு போன்னு சொல்கிறது. ஆனால் இதுக்கு இப்போல்லாம் அப்படி இல்லை. பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அப்படி திரும்பி பொழிச்சுன்னு துப்புறது, பின்னாடி யார் வந்தாலும் வரலனாலும் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. அது அப்படி மாறி போச்சு. அதனால் யாராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் சொல்லிவிட்டு தான் செல்லுகிறார்கள். அது சமாரியருடைய ஊமை. அன்புக்குரியவர்களே, அடுத்திருப்பவர்களை நாம் கண்டுகொண்டால் மட்டும்தான் அடுத்திருப்பவர் நம்மையும் அடுத்திருப்பவராக கண்டுகொள்வார். பரிவு காட்டுவது என்பது ஏதோ சமயம் சார்ந்த சிந்தனை என்று யோசிக்காமல், அது எல்லாவற்றையும் கடந்த மனித நேயத்தினுடைய அடிப்படை பண்பு என்பதை புரிந்து கொண்டு அடுத்தவரை நாம் கண்டுகொள்வோம். நாம் அடுத்திருப்பவருக்கு அவர் கண்டுகொள்கின்ற அடுத்திருப்பவராக நாமும் மாறுவோம்.